இந்த டீசர் ட்ரைலர்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரமாதமாக இருந்தது. ஆக்ஷன் பிளாக்லாம் வந்து இப்போ கூட விஜய் சேதுபதி சொன்னார், இந்த கார் உருண்டு வர்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 10 என்றதுக்குள்ளே டக்குனு கிடைக்கு நம்மளுடைய பேச்சு முடிக்கலான்னு 21ஆம் மறுபடியும் ஒரு 2 அணி சேர்ந்து போட்டி போடுது 10 என்றதுக்குள்ளே நம்ம படம். ஆக்சுவலாக நேற்று நடந்த எலெக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு அணி தான் ஜெயிக்கணும்னு ஒன்று இருந்தது. ஆனால் நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தில் 2 அணியும் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். காரணம் என்னென்னா 2 படம் மட்டும் இல்லை, எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் அத்தனை படமும் வெற்றி அடையும் போது தான் சினிமா வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால் 10 என்றதுக்குள்ளக்கும் உங்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் எப்போவுமே எஃபியில் ஒரு போஸ்ட் போட்டோம்னா கூட லைக்கா இல்லையா அப்படி தான் நம்ம பார்ப்போம். அதனால் இது வந்து லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம். அப்போ வந்து ரொம்ப லைக்காக தான் இருக்கும் அந்த படம். அப்புறம் தனுஷுங்கிறது ஒரு ராசி மட்டும் இல்லை, தனுஷுக்குன்னு ஒரு ராசி ஒன்று இருக்குது. அவர் எந்த படம் எடுத்தாலும் டெஃபினட்டாக அந்த படம் ஹிட் ஆகுது. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ஒரு ராசி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் டைரக்டர் விக்னேஷ் சிவன் வந்து எதையாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுறாரு. ஒரு சின்ன சின்ன தப்பாக இருந்தால் கூட பாருங்க, நீங்கள் சிரிச்சு என்னை மாட்டி விட்டுறீங்க பாருங்க. ஒரு சின்ன தப்பு கூட நடக்காத அளவுக்கு அவர் அதை கரெக்ட் பண்ணுவாருன்ற ஷூட்டிங் அப்போ இல்லை மன்சூர் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா கூட அவர் எதிர்பார்க்கறது வர வரைக்கும் வரலைன்னா அவர் கரெக்ட் பண்ணுறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த மன்சூர் சார் சொன்னது அங்கே அந்த மாதிரி சிட்டுக்குருவிகள் அதெல்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லை. அது எதுக்கு நமக்கு அந்த கொடுமை அந்த கஷ்டம்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் திரும்பலை. அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து வில்லனா ஹீரோவா அப்படின்னு நிறைய கேள்விகள். ரஜினி சார் வந்து சொல்லிட்டு போனார், தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாற்றணுன்ட்டு. கமல் சார் வந்தார், இந்திய நடிகர் சங்கம்னு மாற்றணுன்னாரு. வேற ஒருத்தர் வந்து உலக நடிகர் சங்கம் போடணுன்னாரு. டிஆர் சொன்னார், அப்போ என்ன அமிதாப் பச்சனை வந்து இங்கே ஓட்டு போடுறாரு அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து கவுண்டமணிகிட்ட கேட்கும்போது கவுண்டமணி சொன்னார், நடிகர் சங்கம் இருந்தால் போதும் அப்படின்னு. அந்த மாதிரி வில்லனாக நடிக்கிறீங்களா ஹீரோவாக நடிக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது. நடிக்கிறேன் இந்த படத்தில், அவ்வளோதான். நான் என்னவா நடிக்கிறேன். எனக்கு வந்து விஜய் சேதுபதி நயன்தாராலாம் வில்லன் இந்த படத்தில், வில்லன் வில்லி அப்படின்னா அவங்களுக்கு நான் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறமேல விஜய் சேதுபதி சாரோடைய அடக்கத்தை பற்றி நம்ம அப்பப்போ நமக்கே ஒரு சின்ன டவுட் வரும். நிறைய வெற்றிகள் வரும்போது நம்மளும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தலை விரிச்சு ஆடி இருக்குமே புதிய பாதைக்கு அப்புறமேல. ஸோ அந்த மாதிரி எப்பாவது மாறுறாரு அவருன்னு பார்த்தா ரொம்ப அமைதியாகவே நடிக்கிறாரு. அதுதான் அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயம். அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் அனிருத்தோட ஆண் காதலிகளில் நானும் ஒருவன். பர்டிகுலராக அந்த தங்கமேன்ற ஒரு பாட்டு இப்போ கூட அவர் பேசும்போது சொன்னார், எனக்கு பயமாக இருக்குது. வழக்கமாக மியூசிக் டைரக்டர் வந்து சிங்கர்ஸோடு தான் க்ளோஸ் ஆவாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் அவர் சொல்கிறாரு, நான் வந்து லிரிக்ஸிஸ்டோடையும் ரொம்ப க்ளோஸ் ஆவேன்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எழுதணும், பக்கத்தில் பாட்டு எழுதுறவங்க. பட் எல்லாமே ரசிக்கும்படியாக இப்போ நம்ம வந்து நான் பேசுகிற எல்லா விஷயங்களுமே காதலை பற்றி பேசும்போதோ கிசுகிசை பற்றி பேசும்போதோ நம்ம முகம் மலருது. நான் நினைக்கிற விஷயம் வந்து அதுதான். யாரையும் காட்டி கொடுக்கறதுனோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது நம்ம கிடைக்கலனா கூட மற்றவங்களுக்கு கிடைக்கும்போது அது நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டைரக்டரோட ஹேண்ட்லிங் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எதை வந்து சீரியஸாக எடுக்கணுமோ அது அந்த இடத்த வந்து அவ்வளோ சீரியஸாக இல்லாமல், ஏன்னா ஜனங்க வந்து இப்போ அவ்வளோ சீரியஸ்னஸ் வந்து எதிர்பார்க்குறதே கிடையாது. இந்த படம் முழுக்க அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னுடைய கேரக்டரே கூட நான் வில்லனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அதுதான் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இல்லாட்டி நான் நடிச்சிருக்க மாட்டேன். அந்த கேரக்டரில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கணும். 1000 உள்ளவன் மாதிரி அந்த படத்தில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட தீவிரமான ரசிகன். எப்பாவது ரேடியோ போட்டு கேட்ட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், மேடம் எப்படியா இந்த மனுஷன் பண்ணி இவ்வளோ பட நானே கொஞ்சம் வேகமாக பேசுவேன். ஆனால் இவ்வளோ வேகமாலாம் நம்மளால் பேச முடியாது. எவ்வளோ விஷயங்கள், ஒரு 100 விஷயத்தை கிட்டத்தட்ட 60 செகண்டுக்குள்ளே போடுறாரு இவர். எப்படி தான் இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. திலீப்லாம் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், அந்த மாதிரி ரொம்ப சின்ன பையனாக இருந்து என்னை பார்த்து அந்த மாதிரி. கிரண்லாம் வந்து என்னுடைய படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாரோடையும் இந்த படம் வந்து ரொம்ப திருப்திகரமான ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். இப்போ நம்ம பேசுகிற இதே சந்தோஷம் படம் ரிலீஸுக்கு அப்புறமேலையும் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வாழ்த்துக்கள். நன்றி.